Hi friends, so welcome back to Sai TNPC Academy for CTC Diploma classes. So இது நம்ம கோட் நம்பர் 551 Engineering Drawing and Draftsman. ஸோ 2025 இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லெக்சர் சீரீஸ். ஸோ இது பார்ட் நம்பர் 13. ஸோ இதுக்கு முன்னாடி 12 வீடியோஸோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு அப்புறமா கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். So question number 121. A bolt contains two parts. One part is called the head, other part is called as. So bolt இல்ல ரெண்டு பார்ட் இருக்கும். ஹெட் மேல இருக்கிற பார்ட் ஹெட், கீழே இருக்கிற பார்ட்டுக்கு ஷாங்க்னு பேர். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஷாங்க். அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் ஃபிளாங்க்ஸ் ஆஃப் விட்வர்த் த்ரெட். விட்வர்த் த்ரெட்ல நம்மளோட ஆங்கிள்ஸ் வந்து 55 டிகிரியும் யூனிஃபைட் த்ரெட்ல 60 டிகிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 55, 60. So next 123 question number. In Whitworth thread type profile, the depth between crest and the root level of in terms of pitch is equal to 0.64 times the pitch இருக்கும். Question number 123 correct answer option C, 0.64 p. அடுத்து 124 identify the screw thread profile with the combination of square and V thread. ஸ்கொயர் த்ரெட்டும் V த்ரெட்டும் சேர்ந்து இருக்கிற த்ரெட்டை நம்ம பட்ரஸ் த்ரெட்னு சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பட்ரஸ் த்ரெட். ஸ்க்ரூ த்ரெட் டேர்ம் ஃபிளாங்க் ரெப்ரசன்ஸ். ஸோ இது பேசிக்காக வந்து இட் ரெப்ரசன்ஸ் த சர்ஃபேஸ். ஓகே, ஃபிளாங்க் ரெப்ரசன்ஸ் த சர்ஃபேஸ். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, சர்ஃபேஸ். கொஸ்டின் நம்பர் 126. மென்ஷன் த டைப் ஆஃப் கார்பென்ட்ரி ஜாயிண்ட் இன் illustrated here. ஸோ இந்த மாதிரி ஜாயின்ஸ் வந்து நம்ம இப்படி இருக்கிறத டவுடெயில் ஜாயிண்ட் சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஏ டவுடெயில் ஜாயிண்ட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, டவுடெயில் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 127. ஐடென்டிஃபை த வுட் ஜாயிண்ட் drawn below here. ஸோ இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா டங்கட் அண்ட் க்ரூவ் ஜாயிண்ட். ஸோ டங்கடு இங்கே வந்து ஹோல் மாதிரி இருக்கும், இதில் இந்த குரூவை வச்சு உள்ள போட போகிறதுனால இது டங்கட் அண்ட் க்ரூவ் ஜாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 127 ஆப்ஷன் ஏ, டங் அண்ட் க்ரூவ் ஜாயிண்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 128. The joint dash is used to extend the length of a timber member by joining two pieces together. லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், லென்த்தனிங் ஜாயிண்ட்னு சொல்லணும். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, லென்த்தனிங் ஜாயிண்ட். 129. Identify from the following dash is not a carpentry joint. ஸோ இதில் பேசிக்காக மார்டெக்ஸ்டனான ஒரு கார்பென்ட்ரி ஜாயிண்ட், டவுடெயில், டபுள் ஜாயிண்ட் எல்லாமே. ரிவெட் அப்படிங்கிறது அலுமினியம் வச்சு நம்ம ரெண்டு ஹோலுக்கு நடுவில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரிவெட் வந்து கார்பென்ட்ரி ஜாயிண்ட் கிடையாது. ஸோ நம்ம கொஸ்டினோட ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ரிவெட்டடுங்கிறது ஒரு கார்பென்ட்ரி ஜாயிண்ட் கிடையாது. ரைட், கொஸ்டின் நம்பர் 130. இந்த பைப்பிங் ஜாயிண்ட் மென்ஷன் த ஃபாலோயிங் பைப்பிங் சிம்பிள் நேம். ஸோ இதோட சிம்பிள் நேம் பார்த்தீங்கன்னா கேப். ஸோ இந்த பைப் பிளம்பிங்கில் நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டால் அது கேப் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கேப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, ரிப்ளை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.